இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே நிலவி வரும் போர் சூழலில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக ஈரானின் வான்பரப்பில் அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக்கர் ஈகிள் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று ஈரானிய எல்லைக்குள் நுழைந்த அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானமான F-15E ஸ்ட்ரைக்கர் ஈகிள் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினரால் சுடப்பட்டதாக கூறப்படுகின்றது. போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் வான் மற்றும் தரைவழி தாக்குதல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் திறன் கொண்டது. இந்த விமானத்தில் 2 வீரர்கள் இருந்தனர். ஒருவர் ஈரானிய எல்லைக்குள் இருந்து அமெரிக்க சிறப்பு படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். மற்றொருவர் விமானத்தில் இருந்த 2வது வீரரின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரியவில்லை. அவரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக இரு நாடுகளும் வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றன. அமெரிக்க விமானம் தங்கள் வான் எல்லையை மீறியதால் வீழ்த்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. மேலும் மாயமான அமெரிக்க வீரரை பிடித்து தருபவருக்கு பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அமெரிக்க சென்டகோம் இந்த தகவலை மறுத்துள்ளது. தங்களது அனைத்து போர் விமானங்களும் கணக்கில் உள்ளதாகவும் ஈரானின் தகவல்கள் தவறானவை என்றும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் இந்த பதற்றமான சூழலை அதிபர் கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியின்படி அமெரிக்காவின் மற்ற சில வான்வெளி சொத்துகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிகிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் முகாம் ஒன்றில் நிறுவப்பட்டிருந்த CH-47 ஹின்னோக் ஹெலிகாப்டர் மீது ஈரானிய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. மாயமான வீரரை தேடி தாழ்வாக பறந்த அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் மீது ஈரானிய கப்பல் துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பிடம் இதை பற்றி கேட்டபொழுது இது ஒரு போர் என்று நேரடியாக குறிப்பிட்ட அவர் இந்த இழப்புகள் அமெரிக்காவின் தூதரக ரீதியான அணுகுமுறையை மாற்றாது என்றும் கூறுகிறார். இஸ்ரேலிய பிரதமர் ஈரானின் எஃகு உற்பத்தி திறனை 70% இஸ்ரேல் அளித்து விட்டதாக கூறியுள்ளார். ஈரானிய பயங்கரவாத ஆட்சி அமெரிக்காவுடன் இணைந்து முறையடிப்போம் என்று அவர் சூளுரைத்துள்ளார். ஈரானின் வான் பாதுகாப்பு திறன் சிதைவடைந்து விட்டதாக அமெரிக்க தரப்பில் முன்னர் கூறப்பட்ட நிலையில் இந்த சம்பவங்கள் ஈரானின் தற்காப்பு திறனை உலகுக்கு காட்டியுள்ளது. மாயமான வீரர் கண்டுபிடிக்கப்படுவதை பொறுத்தே அடுத்த போர் நடவடிக்கைகள் அமையும் என்பதால் உலக நாடுகள் அனைத்தும் இந்த சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா கூட்டுப்படைகளுக்கு இடையிலான போர் ஏப்ரல் 2026 ஒரு மிக ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது. பல தசாப்தங்களுக்கு பிறகு அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்கள் நேரடி மோதலில் வீழ்த்தப்பட்டிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என்பதை தாண்டி வான்பரப்பில் எங்களை மிஞ்ச முடியாது என்று சொல்லி வான்பரப்பில் ராஜாவாக தெரிந்து கொண்டிருந்த அமெரிக்க போர் விமானங்கள் இன்று வீழ்த்தப்பட்ட சம்பவம் வான்பரப்பில் அதனது ஆதிக்கங்களை முடிவுக்கு கொண்டு வரும் என பலரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3 அன்று ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்க போர் விமானம் ஒன்று நேரடி தாக்குதலில் வீழ்த்தப்பட்ட முதல் சம்பவமாகும். விமானத்தில் இருந்த 2 ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு வீரரை தேடி பணி ஈரானிய எல்லைக்குள் தீவிரமாக நடந்து வருகின்றது என்பது நாம் அறிந்த விடயம்தான். மாயமான வீரரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த A-10 வார்தாக் ரக விமானம் மீதும் ஈரான் தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதில் சேதமடைந்த விமானத்தில் இருந்து அதன் விமானி பாராசூட் மூலம் குதித்து தப்பியுள்ளார். அவர் பாரசீக வளைகுடா பகுதியில் அமெரிக்க படையினரால் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று ஒட்டுமொத்த உலகமெங்கும் ஒரு ஆகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க வான் படையை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல் படை IRGC மாயமான அமெரிக்க வீரரை பிடிக்க தீவிரமாக முயன்று வருகிறது. கொஹிலுயோ மற்றும் போயர் அகமது மாகாண மக்கள் அமெரிக்க வீரரை உயிருடன் பிடித்து தந்தால் பெரிய அளவில் சன்மானம் வழங்கப்படும் என ஈரான் அரசு ஊடகங்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பு முந்தைய கணிப்புகளை விட வலிமையாக இருப்பதை இந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்துகின்றன.
மறுபுறம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல்கள் மூலம் ஈரானின் 70% எஃகு உற்பத்தி திறனை இஸ்ரேலிய விமானப்படை அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் எஃகு ஆலைகளை தகர்ப்பதன் மூலம் அவர்களது ஆயுத தயாரிப்பு திறன் மற்றும் நிதி ஆதாரத்தை தாங்கள் முடக்கியுள்ளோம் என அவர் மார்தட்டி கொள்ளுகின்றார். ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளதால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனை திறக்க இராணுவ ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த போரில் இதுவரை ஈரானில் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க தரப்பில் இதுவரை 13 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 360க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய இலக்கு ஈரானின் உட்கட்டமைப்பு மற்றும் எஃகு ஆலைகள். அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லை. இப்படியான சூழலில் எப்படி இந்த போர் நிறுத்தம் என்பது நடக்கும் என்று ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் மாயமான அந்த ஒரு வீரரை தேடி அமெரிக்கா மட்டுமல்லாமல் ஈரானும் ஒரு அகப்பெரும் தேடுதல் வேட்டையில் இறங்கி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதன் மூலமாக ஈரானது வான் பாதுகாப்பு மிகவும் பாதுகாப்பாகத்தான் உள்ளது எனவும் அது சிறந்த முறையில் செயல்படுகின்றது எனவும் உலகிற்கு உணர்த்த முடியும். மாயமான அந்த வீரர் பிடிபட்டால் அல்லது அந்த வீரரை ஈரான் மீட்டெடுத்தால் ஈரானால் அமெரிக்காவுடன் ஒரு நேரடி பேச்சுவார்த்தையில் இறங்க முடியும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக காணப்படுகின்றது. மத்திய கிழக்கில் தற்போது அரங்கேறி வரும் அமெரிக்க ஈரான் இடையிலான நேரடி வான் போர் வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, உலகளாவிய புவிசார் அரசியலில் ஒரு மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலில் தற்போதைய போக்கை கொண்டு நாம் சில முக்கிய முடிவுகளை எட்ட முடிகின்றது. முதலாவது, ஈரானின் தற்காப்பு திறனும் அமெரிக்காவின் சவாலும். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பலவீனமானவை என்ற முந்தைய கணிப்புகளை இந்த F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் மற்றும் பிற போர் விமானங்களின் வீழ்ச்சி தவிடுபொடியாக்கியுள்ளது. அதிநவீன மின்னணு போர் நுணுக்கங்களையும் தாண்டி ஈரானின் ஏவுகணைகள் அமெரிக்க விமானங்களை துல்லியமாக தாக்கியிருப்பது ஈரானின் இராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சியை உலகுக்கு பறைசாற்றியுள்ளது. இது அமெரிக்காவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகும். மாயமான அமெரிக்க வீரரை பிடிப்பதற்கு ஈரான் அரசு அறிவித்துள்ளது. சன்மானமும் கிடைக்கும் என தேடுதல் வேட்டையில் பலர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த தொடர் மோதல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய கடல்வழி பாதைகள் முடக்கப்படுவது மூலம் சர்வதேச எரிசக்தி விலைகள் விண்ணை தொட்டுள்ளது. இது இந்தியா உள்ளிட்ட இறக்குமதி நாடுகளில் பொருளாதாரத்தை பாதிப்பதோடு இலங்கை போன்ற சிறிய நாடுகளின் பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டது. இலங்கை ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தின் மூலமாக பல பொருளாதார சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிட்டது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக திவாலான இலங்கை மீண்டும் பொருளாதார ரீதியாக திவாலாகுமா? அரசாங்கம் இலங்கையை காப்பாற்ற முடியாதென்று கை விரிக்குமா? இந்த ஒரு இக்கட்டான சூழலில் இன்று இலங்கை போன்ற நாடுகள் தள்ளப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார சிக்கல் எந்த அளவிற்கு நம்மளை பாதித்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒட்டுமொத்த உலகமும் பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். சர்வதேச நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்தாலும் களத்தில் இராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருவதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த போர் எப்படி முடிய போகின்றது என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத்தின் கேள்வியாக மாறி நிற்கின்றது. இது IBC தமிழ்.